இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார், மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 செலவாகுது, ஏன் 250 செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைம். நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பைய கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமேல் உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமேல் விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சிக்கனம் பண்ணணுன்னா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ட்டு. அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. ஒரு டைம் அப்படித்தான் சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுன்னாரு. அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுற்றி அந்த சோப்பை கவரை சுற்றி அந்த சோப்பும் கரையக்கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டேன் நான் அந்த இடத்துல என்ன தெரியுங்களா சொன்னேன், கெமிக்கல் அதிகமாக கலக்குறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவர் என்ன சார் பண்ண, இவருக்கு என்ன செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஒரு டைம் கடையில் 2 பேருமே டைப் ரைட்டிங் தான் பண்ணுவோம், பேசிட்டு பண்ணுவோம். ஒரு டைம் சும்மா தானே இருக்கேன், சரி நான் போய் சும்மா போய் இருந்து பார்த்துட்டு வரேன், வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். வந்து என்னன்ற சோறாக்கலையே, சும்மா இருந்து பாரு, நீ தானே சொன்னாங்க, சும்மா இருந்து பார்த்துட்டு வரேன், நீ சோறு நீ ஆக்கிட்டு கொண்டு ஒரே